வணக்கங்க. தாய்மார்களுக்கு கவனத்துக்கு நான் கொண்டு வரேங்க. கொஞ்சம் யோசனை உண்டுங்க. அதை வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேரெல்லாம் இந்த மதுக்கடைனால அநேகம் பேர் முடச்சி ஆயிட்டாங்க. மதுக்கடை மூடணுங்க. இவர் காலத்தில் தான் மது விற்கிறாங்க, அது விற்கிறாங்க, இது விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க இல்லைங்களா? நல்ல யோசனை உண்டுங்க நான் சொல்கிறது. நான் இறைவனுடைய பக்தனுங்க, முருக பக்தன், மாலை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? பொய் பித்தலாட்டமெல்லாம் பேச மாட்டேன். உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அரசியல்வாதிங்க வந்து அது இதுவும் பேசுவாங்க. அது இதுவும் பேசுகிறது அவங்களோட தொழில். அவங்க தொழில், அவங்க பொழப்பும் அதே தான். வேறு பொழப்பெல்லாம் இல்லை. அதுதான் அவங்க பொழப்பு. அவங்க பேசுகிற மாதிரி தாய்மார்களும் பேசக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். இப்போ நேற்று நான் இல்லைங்க, நம்ம காலம் இல்லை, உங்கள் காலம் இல்லை, உங்கள் காலத்துக்கு மேலே வெள்ளைக்காரங்காலத்தில், பிரிட்டிஷ்காரங்காலத்திலேயே மது இருந்திருக்குதுங்க. கள்ளுக்கடை இருந்திருக்குது. கள்ளுக்கடை அந்த காலத்திலேயே கள்ளுக்கடை இருந்திருக்குதுங்கன்னு சொல்ல வர்றேன். புதுசாரும் கொண்டு வரலீங்க. என்னங்க, மது கள்ளுக்கடைக்கு அடுத்தது எம்ஜிஆர் காலத்தில் சாராய கடை வந்ததுங்க. சாராய கடை, குதிரை மார்க்கு சாராய கடை வந்தது. என்னங்க, அப்புறம் எம்ஜிஆர் காலத்திலேயே பிராண்டி கடை வந்தது. பிராண்டி பாரும் வந்தது, பிராண்டி கடை வந்தது. அதிமுக ஆட்சியிலையும் பிராண்டி கடை வந்தது. எல்லாம் வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்குது, பிடிக்குது. அவங்க வந்து இவ்வளோ குடிக்க சொல்கிறாங்களா? சொல்லுங்கள், இங்கே வாங்க குடிச்சிட்டு தான் போகணுங்கிறாங்களா? நமக்கு தேவைப்பட்டால் தாங்க போகிறோம். தேவைப்படலைன்னா அவங்கள குறை சொல்லி என்ன பண்ணுறதுங்க? நம்மளை சரி பண்ணிக்கணுங்க. இப்போ ஸ்டாலின் சார் வந்து ஆட்சியில் தான் மட்டுமா சாராய கடை இருக்குது? அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குதுங்கன்னு சொல்ல வர்றேன். லைனாக அந்த காலத்திலேருந்து ஸ்டாலின் சார் பிறக்காதுக்கு முன்னாடியிலிருந்து கள்ளுக்கடை இருக்குது. கள்ளுக்கடை, சாராய கடை இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதிமுக ஆட்சியில் இருந்து இது இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் இவங்களாக மதுக்கடை கொண்டு வந்தாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறத பார்த்துட்ருக்காங்க, பரம்பரையாக இருக்கிறத பார்த்துட்ருக்காங்களா தவிர ஆட்சி மேலையெல்லாம் குறை சொல்லக்கூடாதுங்க. நமக்கு தேவைப்பட்ட நம்மளை கண்ட்ரோல் பண்ணணுங்க. ஏங்க போய் குடிக்கிறீங்க? உங்களுக்கு எதுக்கு மது? ஏன் போய் குடிக்கிறீங்க? நீங்கள் தப்பு பண்ணுறதை விட்டு போட்டு மற்றவங்களை வந்து குறை சொல்லக்கூடாதுங்க. 1000 கடை இருக்குது. நம்ம தேவைப்பட்டது தான் நாம் வாங்குகிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் யோசனை மட்டுங்க. மது வந்து பொதுவாக இருக்கிற கடையில் போய் நம்ம காசை கொடுத்து வாங்கினா தான் குடிக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள். ஏன் போய் குடிக்கிறீங்க? அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டு போட்டு என்னங்க, இவங்கள கண்ட்ரோல் பண்ண எப்படிங்க? இவங்கள கடை மூடு, அதை மூடு, இதை மூடுனா அது அவ்வளோ நல்லது இல்லையே. என்னங்க, அப்படி குடிகாரன் திருத்த முடியலையா? வேறு வழியெல்லாம் இருக்குது. திருத்துறதுக்கு எத்தனையோ வழியெல்லாம் இருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. வச்சுட்டுங்களா? பாய்.